உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடிட்டு வராங்க. இந்த சமயத்தில் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச டெஸ்ட் சீரீஸில் நம்ம இந்தியா வந்து 2-1 அப்படின்ற கணக்கில் சுமார் 71 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியாவை வின் பண்ணி ஒரு மேசிவான ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த சமயத்தில் இந்தியா vs ஆஸ்திரேலியா ஒன் டே சீரிஸ் வந்து தற்போது நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து 1-1 அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஈக்குவலாக இருந்தாங்க. இந்த சமயத்தில் மெல்பர்னில் நடந்த 3வது மேட்ச் வந்து தற்போது நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியன் டீம் வந்து 230 ரனுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. இந்தியன் டீம் சார்பாக சாஹல் வந்து 6 விக்கெட்டை வந்து வீழ்த்தியிருந்தாரு. இதுக்கப்புறமா களமிறங்கின நம்ம இந்தியன் டீம்ல ரோஹித் சர்மா 9 ரன்களுக்கும் ஷிகர் தவான் 23 ரன்களுக்கும் ஆட்டம் இழந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம தல தோனி, அதுக்கப்புறமா நம்ம கோலி அப்படின்னு சொல்லி 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு ரொம்பவே நிதானமாக விளையாடிட்டு வந்தாங்க. இந்தியன் டீமுடைய கேப்டனான விராட் கோலி 46 ரன்களுக்கு ஆட்டம் இழக்க, அதுக்கப்புறமா வந்து கேதர் ஜாதவ் நம்ம தல தோனியோட பார்ட்னர்ஷிப் போட்டு செமையா விளையாடிட்டு இருந்தாரு. இந்த சமயத்தில் இறுதியாக 49.2 ஓவர் முடிவில் 234 ரன்கள் எடுத்து நம்ம இந்தியன் டீம் அபார வெற்றி பெற்றது. இந்த மேட்ச்சில் நம்ம தல தோனி 84 ரன்கள் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கேதர் ஜாதவ் 61 ரன்கள் அடிச்சிருக்காரு. நம்ம தல தோனி இந்த சீரீஸில் அடிக்கிற 3வது ஹாஃப் செஞ்சுரி இது அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து 51 ரன்களும், செகண்ட் மேட்ச்சில் வந்து 55 ரன்களும், தற்போது இந்த தேர்ட் மேட்ச்சில் வந்து 87 ரன்களை வந்து எடுத்திருக்காரு. ஸோ இதன் மூலமாக நம்ம தல தோனி வந்து அவருடைய ஹேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தோனி வந்து ஃபார்ம்ல இல்லை, அவருக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்ன அவருடைய ஹேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஹாட்ரிக் 50 மூலமாக தற்போது பதிலடி கொடுத்துருக்காரு. இதன் மூலமாக நம்ம இந்தியன் டீம் வந்து 3 மேட்சஸ் இருக்க ஒன் டே சீரீஸில் 2-1 அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டு நம்ம தல தோனிக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம தல தோனியோட இந்த ஹாட்ரிக் 50 பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் தோனிக்கு வயசாயிடுச்சு, அவர் வந்து ஃபார்ம்ல இல்லை அப்படின்னு சொல்ற ஹேட்டர்ஸ்க்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.